வணக்கம் எல்லோரும். சந்தைகள், பணம் மற்றும் இடையில் உள்ளதை பற்றி நாம் பேசும் சேனலுக்கு மீண்டும் வருக. ஓ பையா, இன்றைய சந்தைகள் எனது உணவு திட்டங்களைப் போலவே இருந்தன. முதல் நாளிலேயே முற்றிலும் சரிந்துவிட்டன. நேரடியாக நாடகத்திற்கு வருவோம். ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்திய பங்குச் சந்தை பிரேக்குகளை தாக்க முடிவு செய்தது. மென்மையான வகை அல்ல. சென்செக்ஸ் 586 புள்ளிகள் சரிந்தது. 0.72%. 80,599.91. நிஃப்டி 203 புள்ளிகள் சரிந்தது. 0.82%. 24,565.35. பிஎஸ்சி மிட் கேப் 1.37% சரிந்தது. ஸ்மால் கேப் 1.59% சரிந்தது. சுருக்கமா சொன்னா 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள முதலீட்டாளர் சொத்து இன்னைக்கு மாயமா போச்சு. வார இறுதி விற்பனையில என் சம்பளம் மாதிரி. சரி, கேஸ் இல்லாம என் போனை விட மார்க்கெட் ஏன் வேகமாக சரிந்ததுன்னு 3 காரணங்களை பேசலாம். நல்ல நண்பர்களே, டொனால்ட் ட்ரம்ப் திரும்பி வந்துவிட்டார். இந்த முறை ஆகஸ்ட் 1 முதல் அமெரிக்காவிற்கு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரிகளை விதித்துள்ளார். அவர் அதோடு நிற்கவில்லை. இந்தியா ஷே எண்ணெயை வாங்குவதற்கு ஒரு மர்மமான அபராதத்தையும் விதித்தார். எண்கள் இல்லை, தெளிவு இல்லை, அடிப்படையில் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும் என்பதன் பொருளாதார பதிப்பு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குகளில் இருந்து மோசமான புகை போல வெளியேறி வருகின்றனர். ஜூலை மாதத்தில் மட்டும் அவர்கள் 47,667 ரூபாய் கோடியை வெளியேற்றினர். அது எழுத்துப்பிழையல்ல. அவர்கள் சொன்னார்கள், வருவாய் மித்தென்று இருக்கிறது, மதிப்பீடுகள் மிகவும் காரமானவை. அந்த நிலையான டாலர் கொஞ்சம் அழகாக இருக்கிறது. டாலர் குறியீடு 100.26 ஆகஸ்ட் உயர்ந்தது. மே மாதத்திற்கு பிறகு இதுவே அதிகபட்சம். வலுவான டாலர் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் சந்தைகளுக்கு கெட்ட செய்தி. இதன் பொருள் அதிக வெளிநாட்டு பணம் வெளியேறுதல், ரூபாய் பலவீனமடைதல் மற்றும் இறக்குமதிகளுக்கு நிறுவனங்கள் அதிக பணம் செலுத்துதல். அடிப்படையில் எல்லாம் கடினமாகிறது. உங்கள் வாடகையைத் தவிர அது எப்படியும் எப்போதும் அதிகமாகவே இருக்கும். இதெல்லாம் ஆகஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ் தொடரின் முதல் நாளில் நடந்தது. அப்போ வர்த்தகர்களா? அவர்கள் இல்லை, இன்று இல்லை என்று சொன்னார்கள். சரி நண்பர்களே, அதுதான் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கான உங்கள் பங்குச் சந்தை மசாலா. இது காரமானது, இது குழப்பமானது, மேலும் இது நிச்சயமாக முதலீட்டு ஆலோசனை அல்ல. ஆனால் நீங்கள் இன்னும் பிடித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் தனியாக இல்லை. சந்தை உங்கள் இதயத்தையும் உடைத்திருந்தால் அந்த லைக் பொத்தானை அழுத்தவும், மேலும் குழுசேர் என்பதை கிளிக் செய்யவும். ஏனென்றால் குறைந்தபட்சம் இந்த சேனல் ஒவ்வொரு நாளும் மதிப்பை இழக்காது.